ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி எந்த ப்ரொமோஷனுமே கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபுட் ஃபைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்துட்டு இதுதான் அந்த ப்ராடக்ட். ஆக்சுவலாக இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ஸ்மித் அப்படிங்கிற பிராண்டில் ப்ளூமின்னு ஒரு மாடலு. இதில் வந்து 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 per செட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் நான் வந்து இதை அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு எலக்ட்ரிக் கேர்லெஸ் ரிமூவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. கேர்லெஸ் அப்படின்னா நம்மளோட அந்த பாதத்தில் வரக்கூடிய அந்த தோல், டெட் செல்ஸ், அப்புறம் அந்த வெடிப்பு, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. ஆக்சுவலாக எனக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்னோடய பாதம், என்னோடய காலை வந்து நான் மெயின்டைனே பண்ணவே கிடையாது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் வந்துட்டு அவ்வளோ பில்டப் ஆகிருந்துச்சு. ரொம்பவே வந்து என்னோடய பாதம் அந்த இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. அந்த அடிப்பாதம் வந்து இந்த ஸ்கின் தோல் வந்து அவ்வளோ ஹார்ட் ஆகிடுச்சு. என்னால் வந்து இந்த இதே ஃப்ளோரை வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஹார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப வலிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது இதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேனுவலாக இருக்கக்கூடியதும் இருக்குது, நம்ம கையில் வச்சு தேய்ச்சி எடுக்கக்கூடியதும் இருக்குது. அதில் என்னென்னா, நம்ம ஒரு காலுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம். அடுத்த காலுக்கு மூவ் ஆன் பண்ணும்போது, அடுத்த காலை தேய்க்கும் போது நமக்கு எனர்ஜியே கம்மியாயிடும். அப்போ அது வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவோம். ஒரு காலில் நல்லா ரிமூவ் ஆகிடும், இன்னொரு காலில் அப்படியே இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் நமக்கு தேய்க்கிறதுக்கு. அதனால் நான் வந்து ஆன்லைனில் தேடிட்டு இருக்கும்போது யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பார்த்தேன். அண்ட் ஆக்சுவலி இதுக்கு வந்து நல்ல ரிவ்யூவுமே இருந்துச்சு. நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த பிராண்டுக்கு கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு 2 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த பேக்கேஜிங்கில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ இதுதான் எனக்கு வந்த பாக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதோட ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபைனு, இன்னொன்று ரெகுலர், இன்னொன்று கோர்ஸ். இது இந்த மாதிரி 3 ஹெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் இதோட செட் வந்து இதுதான். ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டு. அண்ட் இது கூட என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேப் கிடச்சிது. அண்ட் இது கூட இதை சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த கேபிள் வந்துட்டு கிடச்சிருது. யூஎஸ்பி தான். இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் அது கூட ஒரு க்ளீனிங் ப்ரஷ் ஒன்று கிடச்சிருது. அண்ட் இந்த மாதிரி ரோலர்ஸ் அதில் போட்டிருந்துச்சு இல்லையா, 3 ரோலர், அந்த மாதிரி 3 ரோலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. இந்த மாதிரி ரோலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். இது யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸிங்க. இதனால் பெயின் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நான் இது ப்ரொமோஷனுக்காகவோ எதுக்காகவோ பண்ண கிடையாது. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபைன் ரோலர் தான் வந்து போட்டிருக்கேன். இது ரொம்ப ஈஸி கூட. இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, இது நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை எடுத்திங்கன்னா அது வந்துடும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ரோலர் ஹெட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் பவர் பட்டன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லைட்டு. இது வந்து எப்போவுமே ஆனாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் அந்த இடங்கள்லாம் கரெக்டாக காணிக்கிறதுக்கு, வெளிச்சத்துக்கு உங்களுக்கு லைட் கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே ஆனாகவே இருக்குது. அண்ட் இந்த பவர் பட்டன். ஆக்சுவலி இதில் வந்துட்டு 2 பவர் மோட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபாஸ்ட், இன்னொன்று ரெகுலராக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா
இது வந்து ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா நமக்கு டேமேஜ் எதுவுமே கிடையாது, பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி ரன் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பீடு. ஸோ நீங்கள் அதே பவர் பட்டன் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது செகண்ட் ஸ்பீடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்இடியில் வந்து பேட்ரி வந்துட்டு காமிச்சு எத்தனை % இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இங்கே லைட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே அது வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இது ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபீட்டில் வந்து இப்படி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அது ஃபுல்லாமே அப்படியே க்ளீனாகி வந்துடுது. பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் எடுத்துடலாம். எடுத்திங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி பவுடர் மாதிரி அது வந்து வந்துடுது. ஸோ நீங்கள் ப்ரஷ் வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா? ஸோ அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொட்டிடுது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக நான் இதை ஃபஸ்ட் யூஸ்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட் யூஸே வந்து எனக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருந்துச்சு இதில். ஏன்னா என் ஸ்கின் வந்து அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹெட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாஷபிள் கூட, வாட்டர் ப்ரூஃப் கூட. நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு கழட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் தான். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 3 ரோலர் வந்து கிடச்சிருது. இது எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேப் பார்த்திங்கன்னா இது கூட வந்து இப்படி போட்டுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கே இல்லையா, இதோட இந்த இதை கவர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்கள் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப வந்து டைம் இல்லை, எனக்கு பெடிக்யூர் வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலே ஒரு பெடிக்யூர் பண்ண ஃபீல் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் இதை வந்து ப்ராடக்டை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது ரொம்ப அஃபோர்டபுளாகவும் கிடச்சிது எனக்கு. நான் ஆக்சுவலி 699 வாங்கியிருந்தேன் அமேசானில். எல்லா வெப்சைட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் சொல்கிறேன். இது எந்த ப்ரொமோஷனுமே கிடையாது. நான் திருப்பி சொல்கிறது வந்து இது எந்த ப்ரொமோஷனுமே கிடையாது. இது என்னோட பிரச்சனைக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக இருந்திருக்கு ஆக்சுவலாக. இது வந்து நீங்கள் வந்து வெட் ஃபுட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். கால் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு சோப்பு அப்புறம் உப்பு இந்த மாதிரி லெமன் புழிஞ்சிட்டு ஷாம்பு போட்டுட்டு நீங்கள் சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் உங்கள் காலை வந்து ஊற வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்லேயுமே யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காலெல்லாம் ஊற வைக்கல, என்னோடய ஃபுட் ட்ரையாக தான் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் பெனிஃபிட் அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊற வச்சு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் அப்படியே கொட்டுது. ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.